ஹாய் எல்லாருக்கும் சினிமா நரேட்டரோட ஒரு வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காதல் அனஸ்தீசியா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ, ஸ்டோரி பிளாட், படத்தில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவை பார்த்துடலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சினிமாக்கார நரேட்டர். காதல் அனஸ்தீசியா இந்த ஷார்ட் ஃபிலிம் டேக் ஒன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தான் நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு டீசெண்டான ஒரு 26 நிமிஷம் டியூரேஷனுக்குள்ளே எவ்வளோ அழகாக ஒரு கதையை சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான், சைக்கோபாத் த்ரில்லர் கான்செப்ட் தான். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று வராது. ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கோபி. அவ்வளோ சூப்பராக ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரியை 26 நிமிஷத்துக்குள்ளே சொல்லியிருக்காருங்க மனுஷன். நல்லா இருந்துச்சு. ஒரு ட்விஸ்ட்டோட ஒரு லைட்டாக அங்கங்கே லவ் ஒரு கான்செப்ட், அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட், கேரக்டர் ஆர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் வில்லனோட இதெல்லாம் தனியாக தெரிஞ்சுன்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு டீசெண்டான ஒரு 26 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஷார்ட் ஃபிலிமுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சாங் வேறு இருக்குது. அந்த சாங் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. இதை தாண்டி ட்விஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, ஒரு 2-3 ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேன்னு பார்த்தா ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தா எல்லாத்தோட ஆக்டிங் ஸ்கில், டைரக்டரோட அந்த ரைட்டிங், ஆக்ட்ரஸோட அந்த டைலாக் டெலிவரின்னே நான் சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் மேலே எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் லிரிக்ஸு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இதை தாண்டி மைனஸ்ன்னு பார்த்தா கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் இன்னும் ஒர்த்தி பண்ணி கொண்டு போயிருக்கலாம். இது மட்டும்தான் மைனஸாக என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. எனிவேஸ் படம் ஷார்ட் ஃபிலிம் ஒர்த்துங்க. சினிமாக்காரன் நரேட்டர் சைட்லேருந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் காதல் அனஸ்தீசியாவுக்கு ரேட்டிங் கொடுப்போம்னு பார்த்தா 5க்கு 4 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டீசெண்டான ஒரு ஸ்டோரி, நம்பி பார்க்கலாம். வீட்டில் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே கொஞ்சம் ரா மெட்டீரியல் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட் வீடியோ. இன்னொன்று அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களே நான் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சினிமாக்காரன் நரேட்டர். பை.